ஹலோ ஆல், இந்த வீடியோவில் அலமண்டா அப்படிங்கிற ஒரு செடியை பற்றி பார்க்க போகிறோம். கார்டனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். யாருக்குமே வந்து எனக்கு செடி பிடிக்காது, எனக்கு மரம் பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது. எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச விஷயம் வந்து இந்த செடிகள், மரங்கள், அதில் இருக்கக்கூடிய பூக்கள்லாம் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அப்படி பிடிச்ச விஷயத்த கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். எனக்கும் இது பர்சனலாக ரொம்பவே பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறதால இதை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. அண்ட் வீட்டில் மரம் வளர்க்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க அந்த வருத்தத்தை வந்து போக்கிக்கிறதுக்காக நிறைய செடிகள்லாம் வளர்ப்போம். சில பேர் இண்டோர் பிளான்ட்ஸ் மேலே ஆசைப்படுவாங்க, சில பேர் கிளைம்பர்ஸ் வச்சுருப்பாங்க, சில பேருக்கு வந்து பூக்கள் மேலே ரொம்ப ஆசை இருக்கும். அப்படி பூக்கள்லேயே வந்து ஒரு அட்ராக்டிவான கலர் இருக்கக்கூடிய பூ தான் வந்து இந்த அலமண்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த செடியை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் நான் கொடுக்க போகிறேன். இனிஷியலாக இந்த செடியை பற்றின அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது வந்து வருஷம் ஃபுல்லாக பூக்கக்கூடிய ஒரு செடி. இந்த செடியை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக பூத்துட்ருக்கோம். இந்த செடியை நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்துருக்கலாம். எங்கே போனாலும் இந்த செடி வந்து அட்ராக்டிவாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கலர். இந்த எல்லோ கலர் பூ தான் வந்து இதோட ஐடென்டிஃபிகேஷனு. நீங்கள் எதாவது நர்சரியில் போய் பார்த்தா கூட இதோட பேரை சொல்லி கேட்கணுன்னே அவசியம் இல்லை. இந்த செடி வந்து உங்களுக்கே பார்த்தோன்னே இதுதான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அந்தளவுக்கு இந்த பூக்கள் வந்து அவ்வளோ வைப்ரண்ட்டான கலரில் இருக்கும். இதை மெயின்டைன் பண்ணுறது, இதோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எந்த பிளான்ட்டாக இருக்கட்டும் அதை மெயின்டைன் பண்ணணும், அதை வளர்க்கணும் அப்படின்னா ப்ராப்பரான சாயில் கண்டிஷன் இருக்கணும். மண் வளம் வந்து ப்ராப்பராக இருக்கணும், நல்ல ஃபர்டைலான ஒரு சாயிலாக இருக்கணும். அண்ட் அதை தாண்டி நல்ல தண்ணி, இதுக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் நல்லா உறிஞ்சிக்கிடும். அந்தளவுக்கு இந்த செடிக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது. இதை வளர்க்குறதுக்கு இண்டோர் கண்டிஷனில் வளர்க்கலாமான்னா வளர்க்க முடியாது. வீட்டுக்குள்ளே வளர்க்குறதுக்கு நிறைய பேர் இண்டோர் பிளான்ட்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி இண்டோர் கண்டிஷனுக்கு இந்த பிளான்ட் வந்து சூட்டபிள் கிடையாது. ஸோ சப்போஸ் நீங்கள் வீட்டுக்குள்ளே வளர்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஜன்னல் ஓரத்தில் கொஞ்சம் சன்லைட் இருக்கிற மாதிரியான இடத்துல நீங்கள் இதை வந்து வளர்க்கலாம். பட் இருந்தாலும் அப்போது வந்து இதோட அவுட்புட் நல்லா இருக்காது. வெளியில் வளர்க்குற பிளான்ட்டுக்கும் வீட்டுக்குள்ளே வளர்க்குற பிளான்ட்டுக்கும் அதுக்கான டிஃப்ரென்ஸ் தெளிவாகவே தெரியும். அந்தளவுக்கு ப்ராப்பராக பூக்காது, சீக்கிரத்தில் செடி வாடிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நல்ல சன்லைட் இருக்கக்கூடிய இடத்துல வச்சிங்க அப்படின்னா டெய்லி கொத்தாக நிறைய பூ பூத்துக்கிட்டு இருக்கிறத நீங்களே டெய்லி பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு இந்த செடியில் வந்து நிறைய பூ பூத்துட்ருக்கும் இஃப் யூ ஹேவ் அ ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் டு திஸ் பர்டிகுலர் பிளான்ட். அண்ட் இதோட காஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஆன்லைனில் நான் ரெஃபர் பண்ணும்போது ஒரு வெப்சைட்டில் நான் பார்க்கும்போது அதோட காஸ்ட் வந்து அரௌண்ட் 300 to 350, 300 ரூபாயிலேருந்து 350 ரூபா வரைக்கும் இருக்குது. பட் அவ்வளோ காசு கொடுத்து ஒரு செடியை வாங்கணுமானா அவ்வளோ காசுலாம் ஆகாது. நான் இந்த வீடியோ எடுத்தது வந்து ஆசை நர்சரி கார்டன் அப்படிங்கிற ஒரு நர்சரியில் எடுத்தேன். அங்கே இவங்க வந்து இந்த செடியை வந்து அரௌண்ட் 30 ரூபீஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்னொரு ப்ராமிஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்கள் சேனல் பேரை சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் எதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நர்சரிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த செடி ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை வளர்க்கணுன்ட்டு யாருக்காவது ரொம்ப நாள் ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் அலமண்டா அப்படிங்கிற ஒரு அழகான செடியை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் வளர்த்து அதோட வளர்ச்சியை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.